ஹாய்ங்க. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ பாரிஸில் நிறைய இடத்துல வந்து டூரிஸ்ட்டெல்லாம் வரீங்க அப்படின்னா ராபரி பண்ணிடுவாங்க, ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மெட்ரோ ஸ்டேஷனில். பிட் பாக்கெட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் மற்றவங்க நடக்கும்போது தெரில, கடைசியில் எனக்கே நடக்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்குது. நான் பாரிஸ்லேயும் கிடையாது, நான் அவுட்டர் பாரிஸில் தான் இருக்கேன். இருந்தாலும் நான் கம்பெனிக்கு சைக்கிளில் தான் டெய்லியும் போயிட்டு வரேன். நேற்று அதே மாதிரி தான் காலைல சைக்கிளை வந்து பார்க் பண்ணிட்டு போகிறேன். ஆக்சுவலாக எங்கள் கம்பெனியில் வந்து சைக்கிள் பார்க்கிங் வந்து எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த காம்பவுண்ட் அந்த கம்பி மாதிரி இருக்கும், கம்பியில் கட்டியிருப்பாங்க. அதில் என் சைக்கிளை லாக் பண்ணிட்டு நான் காலைல ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தா என் சைக்கிளை காணும். நான் ஏதாவது லாக் பண்ணாமல் போயிட்டேன்னா, இல்லை யாராவது எடுத்து அந்த பக்கம் வச்சுருக்காங்களான்னு தேடிட்டு திரும்ப நான் பார்க் பண்ண இடத்துலேயே திரும்பவும் போய் பார்க்குறேன். பக்கத்தில் கம்பியை கட் பண்ணிட்டு சைக்கிளை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. இது என்னன்னு சொல்கிறது, கம்பெனியில் தான் பார்க் தான் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை யார்கிட்ட போய் கேட்கலான்னாலும் நம்ம லாங்குவேஜ் பேசினாலே இதெல்லாம் பெருசாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல கம்பெனியில். ஏன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க பெருசாலாம் வந்து ஆக்ஷன்லாம் எடுக்கிறதில்ல. ஏன்னா என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 2000-3000 யூரோ திருடிட்டு போயிட்டாங்க, பாஸ்போர்ட்டெல்லாம் சேர்த்து. அதுக்கே அவங்க ஒன்றும் பெருசாக ஆக்ஷன்லாம் எடுக்கல.